தமிழ் சினிமால நகைச்சுவை நடிகராக கலக்கியவர் தான் கவுண்டமணி. கோவையைச் சேர்ந்த இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணி. ஆரம்ப காலகட்டங்கள்ல நாடகங்கள்ல நடித்துட்டு வந்தார். அதன் பிறகு 16 வயது நிலை திரைப்படம் மூலமாக சினிமாவுல நடிக்கவும் துவங்கினார். 16 வயது நிலை திரைப்படத்தில அறிமுகமாவதற்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் தான். பாக்யராஜோட உதவியால தான் அவருக்கு அந்த வாய்ப்பும் கிடைத்தது. அடுத்ததாக நடித்த கிழக்கே போகும் ரயில் படமும் அந்த பட வாய்ப்பும் பாக்யராஜோட உதவியால தான் அவருக்கும் கிடைத்தது. அப்படியே படிப்படியாக சினிமாவுல வளர்ந்து ஒரு கட்டத்தில சோலோ காமெடி பண்ணும் நிலைக்கு உயர்ந்தார் கவுண்டமணி. தன்னுடன் செந்திலையும் சேர்த்துக் கொண்டார். இருவரும் சேர்ந்து பல திரைப்படங்கள்ல காமெடி காட்சிகள்ல நடிக்கவும் துவங்கினாங்க. காமெடி காட்சிகள்ல நடித்து ரசிகர்களை சிரிக்கவும் வைத்தாங்க கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன். கவுண்டமணி செந்தில் இல்லைன்னா படமே ஓடாத அளவுக்கு நிலையம் மாறியது. கவுண்டமணி செந்தில் பீக்ல இருந்த நேரத்தில தான் சினிமாவுக்குள் நுழைந்தாரு வடிவேலு. வடிவேலு அவர்கள் ஆரம்ப கட்டத்தில ஒரு சின்ன நடிகராக காமெடி காட்சிகள்ல கவுண்டமணியிடம் அடியும், உதையும் வாங்கும் கதாபாத்திரத்த தான் நடித்தாரு. சின்ன கவுண்டர் படத்தில கூட கவுண்டமணி வடிவேலுவை சேர்க்கவே இல்லையாம். வடிவேலு மறுக்க விஜயகாந்தோட உதவியால தான் அவருக்கு கொடைபிடிக்கும் வேடமும் கிடைத்ததாம். ஆரம்ப காலகட்டங்கள்ல வடிவேலு சினிமாவுல வாய்ப்பு வாங்குவதற்காக எல்லோரோட கால்லயுமே விழுவாராம் வடிவேலு. இது பலருக்குமே தெரியாத விஷயம். குடும்பத்தில உள்ள சிக்கல்களையும் நகைச்சுவையோடு சொல்லும் இயக்குனர் வி. சேகர் படத்தில நடிக்க ஆசைப்பட்ட வடிவேலு, அவரிடம் சென்று தேவர் மகன் படத்தில நடித்திருக்கேன். பாருங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சியிருக்காராம் வடிவேலு. அதன் பிறகு சரின்னு சொல்லிட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா படத்தில வாய்ப்பும் கொடுத்தாரு நடிக்கிறதுக்கு வி. சேகர். தினமும் படப்பிடிப்புக்கு வரும்போது காலை, மதியம், மாலைன்னு 3 வேளையும் சேகர் அவர்களுடைய காலை தொட்டு கும்பிடுவாராம். இப்படி காலை தொட்டு கும்பிடும் வடிவேலுவை பார்த்து கவுண்டமணி இவன் உன்கிட்ட நல்லா நடிக்கிறான், ஓவரா பண்றான், பின்னாடி கண்டிப்பா காலை வாரி விடுவான்னு சொல்லியிருக்காரு கவுண்டமணி அவர்கள். துவக்கத்தில தனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜ்கிரண், வி. சேகர், விஜயகாந்தன் பலரையுமே பின்னாள்ல வளர்ந்த பிறகு வடிவேலு கண்டுகொள்ளவும் இல்லை, மதிக்கவும் இல்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப கட்டத்திலிருந்தே வடிவேலுவை சரியாக கணித்து வைத்திருந்தாரு கவுண்டமணி அவர்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.